சாரதா என்ன பண்ணுறாங்க, விஜய் ரொம்ப நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி, விஜய்க்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. சரி உங்கள் வீட்டுக்காரர் போய்ட்டு மட்டன் வாங்கினு சொல்லிட்டு விஜய்க்கு சமைச்சு தரணும். அவர் மட்டன் சாப்பிடுவாரா காவேரி அப்படின்னோன்னா சாப்பிடுவார் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து கோழி வந்து செஞ்சிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷையும் வந்து அவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து எல்லாத்தையுமே செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் வந்து என் வீட்டுக்காரருக்காக இப்படி பார்த்து பார்த்து சமைச்சிருக்குமா இந்த அம்மா, இந்த காவேரி புருஷனுக்கு மட்டும் அப்படி பார்த்து பார்த்து சமைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா டென்ஷன் ஆயிடுறாங்க. கங்காவோட முகமே சரியில்லை. அதனால காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. காவேரிக்கு வந்து கங்காவை பற்றி நல்லா புரிஞ்சு போயிருக்கு. அதனால அம்மா கொஞ்சம் நிமிஷம் வாயம்மா அப்படின்றாங்க. என்னடி எதுக்கு கூப்பிட்ற, இப்போ சமைச்சிட்டுங்கல்ல அப்படின்னா, அம்மா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா, நீ என்னவோ ரொம்ப ஓவராக போகிற மாதிரி தோணுதுமா அப்படின்னா, நான் என்னடி ஓவராக போனேன் அப்படின்றாங்க காவேரி கிட்ட. காவேரி வந்து சொல்கிறாங்கம்மா, கங்காக்கா மூஞ்சி சரியில்லைம்மா, அவள் ஒரு மாதிரி இருக்காம்மா, நீ ஏம்மா தேவையில்லாமல் மாமாவே எல்லாத்துக்கும் வேலை வாங்குற, வேறு யார்கிட்ட இருக்கா எங்கள் வீட்டில், ஏண்டி கங்காலாம் அப்படி நினைப்பாளா, ஏன்னா குமரன் தம்பி வந்து உன் புருஷன் மாதிரியா, உன் புருஷன் வெளியேருந்து வந்தவருடி, குமரன் தம்பி நம்ம வீட்டுக்கு புள்ள மாதிரிடி, அவர் நான் வேலை சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, கங்காலாம் அப்படிலாம் நினைக்க மாட்டா, நீ தான் தேவையில்லாமல் வந்து அப்படிலாம் யோசிக்காத புரியுதா அப்படின்றாங்க. அம்மா ஏம்மா உனக்கு புரியவே மாட்டேங்குது, நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் சொல்கிறது கேளுமா, இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லாத ஸ்பெஷலாக எதுவும் சமைக்க வேணாமா, அவர் என்ன வேணாலும் சாப்பிட்டு பாருமா, அதெல்லாம் ஒன்று ஏண்டி பெரிய இடத்துக்குள்ள என்ன வேணாலும் சாப்பிட்டுப்பாருன்னு சொன்னால் எப்படி, பாருடி எப்போ வந்து சொத்து சுகம்லாம் வேணாம், நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வீட்டோட நம்ம தான் முக்கியம்னு வந்தாரோ அப்போவே நம்ம அந்த அளவு கவனிச்சுக்கணுண்டி அவரை, அது கூட அவனுக்கு தெரியாது. நாளை பின்னைக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இவங்க வீட்டுக்கு வந்தார் என்ன பிரயோஜனம், சரியாகவே கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. அவங்க தாத்தா பாட்டி கூட என்ன நினைப்பாங்க, நம்பி போனான் பாரு, எப்படி ஆக்கி வச்சுருக்காங்க பாரு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இங்கே பாருடி நான் சொல்கிறது கேளு, தம்பியை நல்லா கவனிச்சுக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம், தேவையில்லாதெல்லாம் போட்டு குழப்பிக்காதே அப்படின்றாங்க. நானாக குழப்பிக்கிறேன், தேவையில்லாமல் பிரச்சனையை வப்ப விலை கொடுத்து நீ வாங்கிட்டு இருக்க, உன்னை என்ன பண்ணுறதுனே தெரியல, உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, நான் என்ன செய்ய போகிறனோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே காவேரி போகிறாங்க. இவ ஒத்தி வேறு வேலை இல்லை இவளுக்கு, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கங்கா செம்ம டென்ஷனாக அப்படியே வந்து கையில் இருக்க நகத்தை வந்து கடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து காவேரி கண்டிப்பாக அக்கா கச்சேரி வைக்க போகிறா, நல்லா தெரிஞ்சு போச்சு, தேவையில்லாத அம்மா ஏன் தான் இப்படி பண்ணுதோ, வேறு வழியே கிடையாது, நம்ம விஜய் கிட்ட தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக காவேரி விஜய் கிட்ட போகிறாங்க. எங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க, சொல்லு காவேரி, இங்கே பாரு நான் என்ன வேலை செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தியா, இந்த ஸ்க்ரீன்லாம் அழகாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னு, ஏங்க இதங்க முக்கியம் தூக்கி போட்டு வாங்குங்க அப்படின்றாங்க. என்ன காவேரி என்ன வேணும் அப்படின்னு, ஏங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற நிலைமையா என்ன சொல்கிற, இங்கே பாருங்கள் நம்ம தனி கொடுத்தம் போட்டு தான் நல்லது, நல்ல ஒரு வீடாக பாருங்கங்க, என்னடி என்ன ஆச்சு திடீர்னு எதுக்காக தனி கொடுத்துட்டு போனோம், ஏங்க நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு, உங்களை நல்லா கவனிச்சுக்கணும்னு சொல்லிட்டு குமரன் மாமா கிட்டே எங்கள் அம்மா வேலையாக வந்து ஏவிட்டுருக்கு, இந்த சூழ்நிலையில் என் அக்கா டென்ஷனாக இருக்கா, நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் நல்லதுக்கா, ஓ இவ்வளோ தான் விஷயமா, இந்த பாரு ஒரு நிமிஷத்தில் எப்படி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணேன்னு பாரு, ஐயோ என்ன ஆர்வக்கோளாறுன்றது, இவர் என்ன பண்ண போகிறாரு தெரியலையே, எனக்கு அது வேறு டென்ஷனாக இருக்கே, இந்த அருந்த வாழை ஏதாவது பண்ணி வைக்கக்கூடாது, ஏங்க நான் சொல்கிறது கேளுங்க, இரு காவேரி ஒரு நிமிஷத்தில் தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் தலையை பிச்சுக்கிறாங்க காவேரி, என்ன நடக்க போதும்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து வராரு. காவேரி எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா அவ்வளோ சாமான், வீட்டுக்கு தேவையானது எல்லாமே மளிகை சாமான்லேருந்து எல்லாம் வந்து நான்வெஜ், அதுக்கப்புறமா நிறைய வந்து ஸ்நாக்ஸ் இது அது நிறைய வாங்கிட்டு வந்திருக்காரு விஜய். இதை பார்த்து என்னங்க இதெல்லாம், எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானது தான், இங்கே பாரு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன், எதுவுமே வெளியே போய் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, இப்போ வந்து இந்த புருஷனோட புத்திசாலித்தனத்தை பாரு, இப்போ பாரு அத்தை எப்படி அசந்து போகிறாங்க அப்படின்னு, என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு, எல்லாம் நம்ம வீட்டுக்கு தான் அத்தை, தம்பி ஏன் தம்பி உங்களுக்கு சிரமம் அப்படின்னு, இதில் என்ன சிரமம் இருக்குது, நம்ம வீடுன்னும் போது நானும் இதில் செய்யக்கூடாது அத்தை, செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள், நான் வேணால் திருப்பி எடுத்து குத்துறேன், ஐயோ ஏன் தம்பி இப்படிலாம் சொல்கிறீங்க, பாருடி எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் யாராவது இப்படி செஞ்சுருக்காங்களா பாரு, சொல்லாமல் எப்படி வாங்கி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு, தம்பி கூட நான் சொல்லி தான் எல்லாமே வாங்கின்னு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. நம்ம வந்து குமரனை பற்றி அதை கேட்ட இன்னும் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து கங்கா ஐயோ போச்சு போ, ஏற்கனவே வந்து பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவார்னு பார்த்தா இன்னும் அதிகப்படுத்தி விட்டுருக்காரு, அக்காவோட மூஞ்சே சரியில்லையே, விஜய்கிட்ட வந்து என்னங்க இதெல்லாம் பார்த்தியா காவேரி, எப்படி எப்படி பிரச்சனையை சரி பண்ண பார்த்தியா அப்படின்றாரு. ஐயோ பிரச்சனையை சரி பண்ணிங்களா, ரொம்ப நல்லா சரி பண்ணீங்கங்க, பின்ன விஜய்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் எப்படி, இதுக்கப்புறம் எந்த கவலையுமே இல்லை, குமரன் வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டியதே கிடையாது அப்படின்னு, ரொம்ப நல்லதுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.